நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஃபோக்கஸ்ங்கிறது ஈஸியா சொல்லிடலாம். எப்படின்னா, நீங்க ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கன்டென்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம், புக்ஸ் படிக்கிறதா இருந்து அதுலேருந்து நீங்க ஒரு கன்டென்ட் எடுத்துக்குவீங்க. அதாவது அதுக்கு நீங்க வந்து 1 ஹவர் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, நியூஸ் சேனல் அந்த மாதிரி வந்துச்சு. அது வந்து உங்களுக்கு அந்த 1 ஹவர் கன்டென்ட்க்கு அது வந்து ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி குறைச்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யூடியூப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து அந்த 30 நிமிஷங்கிற கன்டென்ட்ட 10 நிமிஷம் கன்டென்ட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த 10 நிமிஷத்தையும் குறைக்கிற மாரி ரீல்ஸ், டிக்டாக் அந்த மாரி ஒண்ணு வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா கன்டென்ட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்ட பத்தி, செகண்ட்ஸ் வந்து ஒரு விளாக் பத்தி, அடுத்த 30 செகண்ட்ஸ் வந்து ஒரு டெக்க பத்தி அந்த மாரி நம்ம டிஃபரெண்டா வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அதனாலேயே நம்ம ஃபோக்கஸ்ங்கிறது வந்து தொலைஞ்சே போச்சு. நம்ம வந்து ஃபோக்கஸ்டா வந்து இப்போ 30 நிமிஷம் கன்டென்ட்ட உட்காந்து பார்க்க சொன்னா கூட பார்க்க மாட்டோம். யாருனாலயுமே முடியாது. யாருனாலும் இல்ல, சில பேத்துனால முடியாது. ஸோ அந்த 30 செகண்ட் டூ அந்த 60 செகண்ட்ஸ்ங்கிற ஒரு டைமிங்க நம்ம வந்து எப்படி எஃபிஷியன்ஸா யூஸ் பண்றோங்கிறத நம்ம நாளைக்கு இல்லன்னா என்னோட